அதான் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்றது. நான் ஜெபித்து வர்றது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இந்த திருமணம் ஜெபத்தின் மூலமாய் வருகிறது, அதாவது கர்த்தரால் வருகிறது. அதான் ஜெபித்து ஜெபித்து காத்திருந்து ஆண்டவருடைய சித்தம் வெளிப்படுற வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டே இருக்கு. மற்ற திருமணங்கள் அப்படி இருக்கு, வேறு வழியில் அதை செய்து முடிப்பார்கள். ஆகவே இந்த திருமணம் தேவனால் இணைக்கப்படுகிற திருமணம், தேவ சித்தப்படி செய்யப்படுகிற ஒரு திருமணம். இதை நாம் நினைவு கூற வேண்டும். மற்ற திருமணங்களுக்கும் இந்த திருமணத்துக்கு வித்தியாசம் இருக்கு. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று தைரியமா நம்ம சொல்லலாம். எல்லாரும் சொல்றாங்க, வசனம் இருக்கு அதனால சொல்றாங்க. நாம அனுபவத்தில் சொல்றோம், அவங்க அறிவில் சொல்லுவாங்க. கர்த்தர்ட்ட உண்மையாகவே ஜெபம் பண்ணி காத்திருந்து செய்கிற திருமணம் இதுதான். ஆகவே இது தேவனால் இணைக்கப்படுகிற ஒரு திருமணம், தேவ சித்தப்படி இணைக்கப்படுகிற ஒரு திருமணம். ஆதியில முதல் திருமணத்தை ஏதேனில கர்த்தர் நடத்தி வைத்தார். மிருகங்களுக்கு இல்லை, பறவைகளுக்கு இல்லை, ஊரும் பிராணிகளுக்கு இல்லை. திருமணம் என்பது மனிதனுக்கு மட்டும் நியமிக்கப்பட்டது. முதல் திருமணம் ஆதாம் ஏவாளுக்கு இறைவன் தான் செய்து வைத்தார் ஏதேன் தோட்டத்தில். இதுதான் முதல் திருமணம். ஆதாமுக்கோ இன்னும் துணை காணப்படவில்லை. ஆகவே அவன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவோம் என்று சொல்லி இவனையே ரெண்டா பிரிச்சார். முதல்ல படைக்கும் போது ஆணும் பெண்ணுமாக படைத்தார். ஒரே உடல் தான், அதுக்குள்ள பெண்மையும் இருந்தது, ஆண்மையும் இருந்தது. அதிலே தாயினுடைய பிரதிபலிப்பும் இருந்தது, தகப்பனுடைய பிரதிபலிப்பும் இருந்தது. இது ரெண்டும் இணைந்தது தேவ சாயல். தம்முடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. ஆகவே ஒரு மனிதனை படைத்தார், அவனை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். பிறகு அதுக்குள்ள இருந்த பெண்மையை வெளியே கொண்டு வருகிறார். எலும்பு எடுத்து அதை பெண்ணாக உருவாக்கி என்கிட்ட கூட்டிட்டு வர்றாரு. எல்லாத்துக்கும் பேர் வச்சுட்டே வந்தான். உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்துக்கும் ஆதாம் பேர் வைத்தான். இப்போ எலும்புல இருந்து பெண்ணை உருவாக்கி கொண்டு வந்து இவன்கிட்ட விடும்போது பேர் சொன்னான். இவன் மனுஷனில் இருந்து எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி. பின்னாடி தான் ஏவாள்னு பேர் வச்சார். இப்ப மனுஷியையும் மனுஷனையும் ஒன்றாக படைத்து பின்பு ரெண்டாக பிரித்து பின்பு ரெண்டை ஒன்று சேர்த்தார். அப்படி சேர்க்கும் பொழுதுதான் இணைப்பு. இந்த இணைப்பு தேவனால் வந்த இணைப்பு. கணவனும் மனைவியுமாக இணைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். இப்ப தேவனே இணைத்தபடினாலே இந்த முதல் திருமணம், முதல் மனுஷிக்கு, முதல் மனுஷனுக்கு இறைவனே அந்த திருமணத்தை நடத்தி வைத்தபடினாலே அது கனத்துக்குரியது. இந்த உலகத்தில் மனித சமுதாயம் உருவாவதற்கு முன்னமே திருமணத்தை ஏற்படுத்தினவர், அந்த பந்தத்தை, அந்த உறவை ஏற்படுத்தினவர் இறைவன். ஆகவேதான் இது தேவனால் இணைக்கப்படுகிற திருமணம் என்று நாம் சொல்லுகிறோம். ரெண்டு பேரும் இணைச்சு ஒரே உடல் அப்படின்னாரு. முதல்ல ஒரு உடல் தான் இருந்தது, அதுக்கு உள்ள ரெண்டு இருந்தது. தாய்மையும் இருந்தது, இந்த தகப்பனியம் இருந்தது. அப்புறம் ரெண்டா பிரித்தார்.
குறித்து ரெண்டையும் இணைத்தார். இணைத்து விட்டு சொன்னால் இவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஓர் உடலாக மாற்றுகிறார். இது இறைவன் முதல் திருமணத்தை இப்படிப்பட்ட ஒழுங்கில் ஏற்படுத்தி அதை ஆசீர்வதித்து அதை கனப்படுத்தினார். இரண்டாவது திருமணம், ஆண்டவர் இந்த பூமியில மனுஷனாய் இறங்கி வந்த பிறகு கானாவூர் என்ற ஊரிலே திருமணத்திலே கலந்து கொண்டு அதிலே ஒரு குறைவு வந்தது. எந்த திருமண வீட்டிலையும் குறைவு இருக்கும். ஏசனார் கலந்துகிட்டாலும் அதுலேயும் குறைவு இருக்கும். எல்லாம் நிறைவா இருந்துச்சு அப்படின்லாம் பொய் சொல்லக்கூடாது, உண்மை சொல்ல. குறைவு இருந்தது. மேரி மாதா கலந்து கொண்ட அந்த திருமணம், இயேசு கிறிஸ்து கலந்து கொண்ட அந்த திருமணம், ஒரு குறைவு வருகிறது. அந்த குறைவை அம்மா மேரியும் ஜீசஸும் கலந்துகிட்ட போது அந்த குறைவை நீக்கணும் அப்படின்னு சொன்ன போது ஆண்டவர் அதை செய்து கொடுத்தார். குறைவை நீக்கி நிறைவை உண்டாக்கி அந்த திருமணத்தை கனப்படுத்தி கொடுத்தார். தேவனால் கனப்படுத்தப்பட்ட திருமணம் இந்த பூமியில. மூன்றாவது, தொன்று தொற்று திருமணங்கள் நடக்கிறது. இயேசுவையும் இயேசுனுடைய ஊழியர்களையும் அழைத்து நடத்தப்படுகிற திருமணங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது இங்கேயும் RS மங்கலத்தில் இஸ்ரேல் ஜெனிட்டாவுடைய திருமணமும் நடந்து கொண்டிருக்கு. நாம் எல்லாரும் அதில் பங்கெடுத்திருக்கிறோம். இதுவும் இறைவனால் கனப்படுத்தப்பட போகிறது. விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது. ஏன்னா இந்த பந்தத்தை துவக்கி வைத்தவர் இறைவன். இந்த பூமியிலே மனுஷனாய் வந்தபோது கனப்படுத்தி வைத்தவர் இறைவன். இப்பொழுதும் இந்த திருமணத்திலே இறைவன் நம்மத்தில் பிரசன்னமாய் இருக்கிறார். அவர்தான் இவர்களை ஆசீர்வதித்து இணைக்கப் போகிறார். இந்த பூமியிலே இருக்கிற இந்த திருமணம் ஆசீர்வதிக்கப்பட்டாலும் தொடர்ந்தாலும் இந்த பந்தங்கள், இறுதியாக ஒரு திருமணத்தை பற்றி வேதம் சொல்லுகிறது. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண நாள் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். இந்த பூமியிலே இயேசுவை வழிபடுகிற திருச்சபை அவருடைய மனைவியாக செயல்பட்டால் அவர்கள் பறந்து போய் வானத்திலே வரும் இயேசுவை சந்திப்பார்கள். அப்போது ஒரு இணைப்பு நடக்கும், இயேசுவுக்கும் திருச்சபைக்கும். அந்த இணைப்புக்கு பேரு திருமண நாள், ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண நாள். ஆகவே இந்த திருமணத்துக்கு வந்த எல்லாரும் அந்த திருமணத்திலையும் பங்கெடுக்கணும். இதில் வந்த உறவுகள், இந்த திருமணத்தில் வந்த நட்புகள், இந்த திருமணத்தில் வந்த திருச்சபை மக்கள், சபை நடத்தும் தலைவர்கள் யாவரும் இந்த திருமணத்திற்கு வந்து சிறப்பித்தது போல அந்த திருமணத்திலையும் வந்து சேர வேண்டும் என்ற அழைப்பை இந்த திருமணத்தின் வழியாக உங்களுக்கு முன்னே வைக்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனால் இணைக்கப்பட்ட இணைப்பு இந்த திருமணம், ஆதாம் ஏவாளுடைய திருமணம். தேவனே இணைக்கிற அந்த திருமணத்துக்கு புரோக்கர் கிடையாது. பூமியில நடைபெறுகிற திருமணத்துக்கு புரோக்கர் வச்சுக்கிடுவாங்க. இந்த திருமணத்துக்கு டவுரி கிடையாது என்று நம்புகிறேன். ஜாதியம் இதை இணைக்கவில்லை, டவுரி இதை இணைக்கவில்லை, புரோக்கர்கள் இதை இணைக்கவில்லை, மனுஷர்கள் இதை இணைக்கவில்லை, ஜோசியக்காரன் இணைக்கல, சாஸ்திரம் பார்த்து சோசியம் பார்த்து இணைக்கல.
டவுரிய வச்சு இது இணைக்கல, ஜாதியை வச்சு இது இணைக்கல, புரோக்கரை வச்சு இணைக்கல, மனுஷன் மூலமாகவும் இதை வச்சு இணைக்கல. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. கர்த்தரால் வந்தது என்பதை நிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஜெனிட்டா இஸ்ரவேல் என்ற இந்த புருஷனை இறைவன் தான் தந்தார் என்று நிச்சயப்படுத்த வேண்டும். ஜெனிட்டா என்ற மனைவியை இறைவன் தான் எனக்கு தந்தார் என்று இஸ்ரவேல் நிச்சயப்படுத்த வேண்டும். திருமணமான பிறகு, குழந்தைகள் பிறந்த பிறகு சாசு தந்துச்சுன்னு சொல்லக்கூடாது, என் வாழ்க்கையை பாழாக்கிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது, நிம்மதியே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு புலம்பிட்டு தெரியக்கூடாது. அப்படிலாம் நடக்குது. திருமணமானவர்கள் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நிச்சயப்படுத்திக்கணும் இந்த காரியம். மாப்பிள்ளை வீட்டாரும் பெண் வீட்டாரும் ஒண்ணு கூடுற நேரம் இந்த வார்த்தையை சொன்னாங்க. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, இறைவனால் வந்தது. இது புரோக்கரால் வரல, மனுஷரால் வரல, டவுரினால் வரல, ஜாதினால வரல. சில மேரேஜ் லவ்னால வரும். லவ்னு திட்டுறாங்க பாரு, லவ்ல வரும். இந்த திருமண இவைகளினால் வரல, முழுவதும் கர்த்தரால் வந்தது. ஆகவே நல்லதுன்னு சொல்லக்கூடாது, பொல்லதுன்னு சொல்லக்கூடாது. கல்யாணத்துக்கு பிறகு நல்லது பொல்லது சொல்லக்கூடாது. அங்க கேட்டாகோ இங்க கேட்டாகோ இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடக்கூடாது. கேட்கதான் செய்வாங்க. நல்லதுன்னு சொல்லக்கூடாது. அந்த வசந்த வாசிங்க, யாதியாகமம் 24:50. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம் பணம் ஒன்றும் சொல்லக்கூடாது. நல்லதுன்னு சொல்லக்கூடாது, கெட்டதுன்னு சொல்லக்கூடாது. அங்கன்னா அப்படி செஞ்சிருப்பாங்க, இங்கன்னா இப்படி செஞ்சிருப்பாங்க, எனக்கு அவ்வளவு தந்திருப்பாங்க, இவ்வளவு தந்திருப்பாங்க, இவ்வளவு படிச்சவங்க அவ்வளவு படிச்சவங்க, அப்படி தகதகன்னு நிறம், இந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டு வச்சுக்க, சாவு முடிச்சு போயிடுவேன். நல்லதுன்னு சொல்லக்கூடாது. கர்த்தரால் வந்த காரியமும் நீ நம்பிட்ட, அறிக்கையிட்டுட்ட, நிச்சயப்படுத்திட்டேன்னா நல்லதுன்னு சொல்லாத, பொல்லுன்னு சொல்லாது. இது இறைவனால் வந்தது, இறைவன் பார்த்துக் கொள்வார், இறைவன் நடத்துவார். குறைவுகள் இருந்தாலும் அதை நீக்கி நிறைவு உண்டாக்குவார். அது இறைவனுடைய பொறுப்பு. அந்த பிள்ளைங்களுக்கு, அந்த குடும்பத்துக்கு என்ன நீ வாழ்த்திட்டு தான் போகணும், குறை சொல்லிட்டு போக கூடாது, புறாம எரிச்சல்லாம் இருக்கக்கூடாது. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, அதனால நலம் பலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. மார்க் 10ஆம் அதிகாரத்திலே 8-9 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனால் இணைக்கப்பட்ட இவர்களை மனுஷர்கள் பிரிக்க கூடாது. அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இவ்விதமாய் அவர்கள் இருவராய் இராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். அப்போ தேவன் இணைக்கிறார், தேவ சித்தப்படி இணைக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் திருமணத்திற்கு பின்பு யாரும் உள்ள புகுந்து பிரிச்சிடக்கூடாது. மாமா, அத்தை, அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, பெரியத்தை, சின்னத்தை, செத்த ஒண்ணு உள்ள வந்துடக்கூடாது. உள்ள பூந்து அடிச்சு பிரிக்கிறீங்க. இப்ப நாடகமா காமிக்கிறாங்க, மெகா சீரியல் போட்டு மக்களுடைய மனசை எல்லாம் நாசமாக்குறாங்க. அந்த டைரக்டர் அத்தனை பேர் குடும்பத்தை ஒருமனப்பட்டு ஒன்றாக இருக்கக்கூடிய குறைவுகள் வந்தாலும் அது ஒருவருக்கொருவர் தாங்கி சகிச்சு போறது மாதிரியே செய்றாங்க. பிரிக்கிற மாதிரியே சொல்லி கொடுக்கான். களவாணி போயில அவங்க எடுத்த சீரியல் டிராமாவை போய் பார்த்துட்டு இவங்களும் அக்கா அது எப்படி முடிஞ்சிச்சு, கூட்டிட்டு ஓடிட்டானே, பொல்லாத சந்ததியா
இவர்களுக்கு என்ன அடையாளத்தை சொல்ல என்று என் ஆண்டவர் இயேசு சொன்னார். பிரிக்க கூடாது. அரசாங்கம், கோர்ட், போலீஸ் ஸ்டேஷன் பிரிக்க கூடாது. டைவர்ஸ் கிடையாது. மலியாத்திற்கு 2ஆம் அதிகாரம் 16வது வசனம் முதல் வார்த்தை வாசிப்போம். மல்கியா 2:16. தள்ளி விடுதல் இது கிறிஸ்தவத்தில் நடக்கக்கூடாதியா? டிவோர்ஸ் இங்க நடக்கக்கூடாதியா? இது இறைவனால் இணைக்கப்படுகிற ஒரு திருமணம். மனுஷன் தன்னுடைய சக்தியை வச்சு பிரிக்க முடியும். அதனாலதான் இயேசு சொன்னார் பிரிக்க கூடாது. தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவுள். கருத்து வேறுபாடு வரும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும். ஆளுக்கு ஒரு பார்ட்டியை சேர்த்து வச்சுக்கொண்டு பிரியக்கூடாது, பிரிக்க கூடாது. குறைவும் இருக்கும், நிறைவும் இருக்கும், பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கும், மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஒருவருக்கு ஒருவர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு தான் போகணும். பிரிச்சிடக்கூடாது. ஆரம்பத்தில் அது குடும்பத்தில் இணைக்கப்படும் போது இந்த பெண்ணை குறித்து சாட்சி சொன்னார் ஒரு ஊழியக்காரர். அது குழந்தை. குழந்தைய எங்களை கட்டி வைக்கிறீங்க? மேஜரான பிள்ளைய தானே எங்களை கட்டி வைக்கணும். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா ஞான திரவியத்துக்கும் ஞான சௌந்தரிக்கும் முதல் மேரேஜ் நாங்கள் செஞ்சு வச்சோம். எங்க ஐயா தாசியா தான் வச்சாரு, செய்து வைத்தார். அதற்கு பிறகு அவர்களுடைய நிலவரங்கள் வித்தியாசப்பட்டது. ஆனால் இறைவனால் வந்ததுனால குறைவுகள் வந்தது. திரும்ப அந்த இறைவனிடத்தில் கேட்டோம், ஏன் ஆண்டவரே இந்த நிலைகள் மாற்றம் தரமாட்டீரா என்று சொல்லி நாங்கள் ஜெபித்தோம், முயற்சித்தோம். மீண்டும் இறைவன் அவர்களுக்கு சமாதானம் கொடுத்து அவர்களை வாழ வைத்தார். அதுலதான் பிள்ளைகள் பிறந்தார்கள். இன்றைக்கு இந்த உட்கார்ந்து அந்த தம்பி இஸ்ரேல் ஊழியத்துக்கு வந்திருக்கு. நாங்கதான் ஞான திரவியத்துக்கும் ஞான சமுதிரிக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சோம். இப்போ அது பெற்றெடுத்த பிள்ளைக்கு திருமணம் செய்ய ஆண்டவர் உதவி செஞ்சிருக்காரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பிரிச்சிடக்கூடாது. பிரிக்கும் சக்திகள் பல உண்டு. கிறிஸ்தவர்கள் ஒரு பாட்டு போடுவாங்க, எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. அதனாலதான் ஜீசஸ் சொல்லிட்டாரு, இறைவனால் இணைக்கப்பட்ட இந்த திருமணத்தை பிரிக்கும் சக்திகள் பல இருக்கும். மனுஷன் பிரிச்சிடக்கூடாது. தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவுள். கருத்து வேறுபாடுகளால் பிரிக்கப்படக்கூடாது. தள்ளி விடுதலை வெறுக்கிறேன். டிவோர்ஸ் கொடுத்துருவான், அவன் கொடுக்கலாம், இவன் கொடுக்கலாம், இந்து நண்பர்கள் கொடுக்கலாம், இஸ்லாமிய நண்பர்கள் கொடுக்கலாம், யூத நண்பர்கள் கொடுக்கலாம், எச்சிக்கப்படாத கிறிஸ்தவன் கொடுக்கலாம். எச்சிக்கப்பட்டு பாவம் மன்னிக்கப்பட்டு மனம் திரும்பி ஆண்டவரை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற கிறிஸ்தவன் தள்ளிவிடக்கூடாது. தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன். குடும்ப வழக்கு போகக்கூடாது, கோர்ட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகக்கூடாது, பஞ்சாயத்து வைக்க கூடாது. இறைவனால் வந்ததானால் வைக்க மாட்டார்கள். பரிசுத்தவான்களால் ஏற்படுத்தப்படுகிற இந்த திருமணம், பரிசுத்த ஆவியானவரால் ஒழுங்குபடுத்தப்பட்ட இந்த திருமணம், தேவ சித்தப்படி கட்டி எழுப்பப்பட்ட இந்த திருமணம் கருத்து வேறுபாடுகளினால் பிரியாது. அப்படி பிரிகிறது போல காட்சி அளித்தாலும் ஒன்றாய்.
எபேசியருக்கு நிருபம் 4:27-28. திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சொல்லுவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்படும். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்துருச்சா, கருத்தூறுபாடு வந்துருச்சா, என்ன செய்யணும்? நீயா நான் ஈகோல போய் நிக்க கூடாது. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். என்ன அர்த்தம்? பிரியாதீங்க. உங்க மனசுலயும் பிரியக்கூடாது, உங்க உடல்லையும் பிரியக்கூடாது. பிரிக்கிறதுக்கு நீங்களே ஒருவருக்கு இடம் கொடுத்தா உங்க நடுவுல சாத்தான் தான் வந்து படுப்பான். கருத்து வேறுபாடுகள் மனிதனை பிரிக்கும், மனித உறவுகள் மனிதனை பிரிக்கும், குடும்பத்தை பிரிக்கும், மனித நட்புகள் குடும்பத்தை பிரிக்கும். இடம் தரக்கூடாது. இடம் கொடுத்தா நமக்கு நடுவுல, கணவன் மனைவிக்கு நடுவுல வந்து படுக்கிறது சாத்தான். அந்த இடத்துலதான் எழுதிட்டே வருவாரு, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்க. வருவான். ஏதேன் தோட்டத்துல ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் நடுவால வந்த சாத்தானுடைய சத்தம் உங்களுக்குள்ளேயும் வரும். விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் விழுங்கிடுவான், உறவுகளை பிரிச்சிருவான், குடும்பத்தை உடைச்சிருவான். ஆகவே பிசாசும் பிசாசினால் ஏவப்பட்டவர்களும் உங்கள் குடும்பத்தை பிரிக்க விடாதபடிக்கு எப்போதும் ஒரு மனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தனியா இருந்தோம்னா, பிரிஞ்சோம்னா பிசாசு வந்துருவான். ஆதான் ஒரு பக்கம் போயிட்டான் வேலைக்கு, ஏவாள் தனியா இருக்கா. அப்போ சர்ப்பமானது ஸ்திரியை நோக்கி, யாரு தனியா இருக்காங்களோ அவங்கள்ட்ட வந்துருவான் பிசாசே, பிரிச்சிருவான். இணைஞ்சிருக்கணும். அதனால ஒரே சரீரமாக இருக்கிறீர்கள், ஒரே மாம்சமாக இருக்கிறீர்கள். ஆகவே உங்கள் மனமும் ஒன்றாக இருக்க வேண்டும். தனியா படுத்துக்கிட்டு புரண்டு புரண்டு என்னத்தையாவது சிந்திச்சுக்கிட்டு ஒரே படுக்கையில படுத்தாலும் இங்கிட்ட அங்கிட்டு புரண்டுகிட்டே. ஏன்னு கேட்டா நடுவுல சாத்தான் படுத்திருக்கான். இல்லைன்னா ஒன்னா படுத்திருப்பாங்களே, ஒரே சரீரமா இருப்பாங்களே, ஒரு உடலா இருப்பாங்களே. ஏன் ஒரே படுக்கையில இருக்கிறவங்க புரண்டு புரண்டு படுத்துட்டு இருக்காங்க? அவங்க சிந்தனையை முதல்ல பிரிச்சுட்டான், கருத்தில் வேறுபாட்டை கொண்டு வந்து விட்டார். அதனால உடல்ல பக்கத்துல படுத்தாலும், ஒரு வீட்டுல வாசம் பண்ணாலும், வெளியில தெரிகிறவங்களே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி காமிச்சுக்கிடுவாங்க. ஆண்டவர் சொன்னார், தேவன் இணைத்த இணைப்பு மனுஷன் பிரிக்கிறதுக்கு இடம் கொடுக்காத, பிசாசுக்கு இடம் கொடுக்காத. கொடுத்தா இடையில வந்து படுத்துருவான். ஆதாம் ஏவாளை பிரிச்சுட்டான், ஆண்டவரை விட்டே பிரிச்சுட்டான். ஆகவே ஒருவரை விட்டு ஒருவர் என்ன செய்யக்கூடாது? பிரிய கூடாது. கோபம் வரும், கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். அடுத்த வார்த்தை என்னது? சூரியன் இருட்டதுக்கு முன்ன உன் கோபம் தனிஞ்சிடணும், உப்புரவாயிரணும். அவதான் கிறிஸ்தவ, அவதான் கிறிஸ்தவன். ஈகோ பார்த்துட்டு இருக்க கூடாது, இறங்கிடணும். உண்மையான கிறிஸ்தவன் இறங்குவான், உண்மையான கிறிஸ்தவன் இறங்குவான். இவள்கிட்ட என்ன நான் இறங்கி போறது, இவன்கிட்ட என்ன நான் இறங்கி போறது? இந்த மாதிரி ஈகோ பார்த்துக்கிட்டு இருந்த பிசாசு தான் இருப்பான் அந்த குடும்பத்துல. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி அட்ஜஸ்ட்மெண்ட், இறங்கிரு, விட்டு கொடு, பொறுத்து போ, இசைந்து போ. அதுதான் ஒரே சரீரம். சரீரத்தில் பிரிவினைகள் கிடையாது. இவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று தெய்வம் சொன்னபடியே இருப்பார்கள். அப்படி ஒரு குடும்பத்தை பார்க்கல அப்படின்னாரு மோசே. ஒன்னா இருப்பாங்க, தாய் தகப்பன் பிள்ளைகள் எல்லாரும் ஒன்னா இருப்பாங்கன்னு சாட்சி கொடுத்தாரு. கொடுத்தாரா கொடுக்கலையா? கேட்டியலா கேட்கலையா?
என்னமோ சொன்னாரியா, கொஞ்சம் அசந்துட்டையா, விளங்கி போ. சொல்லுகிறவைகள் நடக்கிறவைகளை விளங்கி போ, இல்லைன்னா எப்படியும் போ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே சகோதரர் மோசஸ் சொன்னார் அற்புதமான ஒரு சாட்சி. அவர்கள் ஒன்றாயிருப்பார்கள். பிள்ளைகளாக இருந்தாலும், கணவனாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும் அவர்கள் ஒன்றாயிருப்பார்கள். அப்படி ஒரு சாட்சி கொடுத்தார். கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் ஒன்றாயிருக்கிறார்கள். எல்லாரும் ஒன்று, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எந்த வித்தியாசம் இல்லாமல் கிறிஸ்துக்குள்ளே வரும்போது, சபைக்குள்ளே வரும்போது, ரட்சிப்புக்குள்ளே வரும்போது, அபிஷேகத்துக்குள்ளே வரும்போது, ஆராதனைக்குள்ளே வரும்போது எல்லாரும் ஒன்றாயிருக்கிறார்கள். கிறிஸ்துக்குள்ளே எல்லாரும் ஒன்னா இருக்க. யூகோ வேண்டாம். எத்தனையோ குடும்பங்கள் செதறி போச்சு, பிரிஞ்சு போச்சு. கடவுளுடைய வார்த்தைக்கு விரோதமான வாழ்க்கை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம குடும்பம் கோர்ட்டுக்கோ போலீஸுக்கோ போக கூடாது. கிறிஸ்துக்குள்ள ஆக்கப்பட்ட குடும்பம், மெய் கிறிஸ்தவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்தவர்கள், ஆவினாலே நிறைந்த ஆராதனை செய்கிற கிறிஸ்தவர்கள் கோர்ட்டுக்கும் போலீஸுக்கும் போக கூடாது. அவங்க பிரிக்க கூடாதியா. குடும்ப நல வழக்கு போட்டு குடும்ப கோர்ட்ல டிவோர்ஸ் வாங்கக்கூடாது. அரசாங்கம் பிரிக்க கூடாது, லாயர் பிரிக்க கூடாது, போலீஸ்காரன் பிரிக்க கூடாது. தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். ஏன்னா இது தேவ சித்தப்படி வந்தது, தேவனே இணைத்தது. இப்ப கருத்து வேறுபாடு வராதா? வரும். அப்ப என்ன செய்யணும்? இருட்டுறதுக்கு முன்னாடி ஒப்புராகிறார், இறங்கிறன், அவன் இறங்கட்டும், அவன் இறங்கட்டும். இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. நீ இறங்கிட்டினா கத்தர் ஓம் பக்கம் நிற்பார். யார் இறங்குறாங்களோ அவங்க பக்கத்துல கத்தர் இருப்பார். யார் இறங்க மாட்டேன்னு பிடிவாதமா நிக்கிறாங்களோ அவங்க பக்கம் கத்தர் இருக்க மாட்டார். தேவ பிரசன்ன விலகும், கிருபை விலகும், ஆண்டவருடைய ஆதரவு விலகி போகும். நீ இறங்கிட்டினா கத்தர் ஓம் பக்கம் இறங்கிடுவார். இப்ப சொல்லு, இனி வீட்டுக்கு போனவொன்னு இறங்கவே இறங்க மாட்டியா? இன்னும் அப்படித்தான் இருப்பினா ஓம் பக்கம் கர்த்தருடைய ஆதரவு இல்லை. யார் இறங்குறாங்களோ அவங்க பக்கம் தான் கர்த்தருடைய ஆதரவு கரம் நீட்டப்படும். அவங்க ஜெபம் பண்ணா கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். இறங்க மாட்டேன்னு பிடிவாதமா பெருமையில நின்றினா ஓன் ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார். நம்ம ஜெபத்தை கர்த்தர் கேட்கணுமா வேண்டாமா? அப்ப இறங்கி போ, விட்டு கொடு. அவ ரொம்ப தலைக்கு மேல ஏறுவாள, தலைக்கு மேல ஏறிடுவான, ஏறிட்டு போட்டு அவன் ஏறாம வேற யாரு ஏறுறது? என்ன அறிவு இருக்கு? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இறை மக்கள் இறைவார்த்தையை சிந்திக்கிற இந்த திருமண நாளிலே உங்கள் ஆவி, உங்கள் ஆத்மா, உங்கள் சரீரம் தேவனால் மீட்கப்பட்டது, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டது, தேவனுடைய ஆவினால் ஆளப்பட்டது. இந்த சபைக்குள்ளே நீங்களும் நானும் அங்கங்களா இருக்கிறோம், அவயவங்களா இருக்கிறோம். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய சரீரமாயும் தனி தனியே அவயவங்கள் ஆயும் இருக்கிறீர்கள். எல்லாரும் கிறிஸ்துவனுடைய அவயவம். நாம் எல்லாரும் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவின் ஆவியினாலே இசைக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவின் வார்த்தைகளினாலே இசைக்கப்பட்டவர்கள். ஆகவே நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள். ஒன்றாயிருக்கும்படி கற்றுக்கொள்ளணும். அதனால சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி, சாயங்காலத்துக்கு முன்னாடி ஒப்புரவாயிடும். அப்புறம் போய் படுத்துக்கிட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் பரண்டுக்கிட்டு ஒரு உடலா இருக்க வேண்டிய உடலெல்லாம் ரெண்டு உடலா இருந்துக்கிட்டு, ஒரு மனமா இருக்க வேண்டிய இடமெல்லாம் ரெண்டு மனமா இருந்துக்கிட்டு, ஆளுக்கு ஒரு மனம். இதெல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு இருக்கக்கூடாதப்பா. கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கு தான் அப்படி இருக்கணும். உங்களுக்கு எனக்கும் அப்படி இருக்கக்கூடாது. அதனாலதான் பவுலடியார் சொல்லுகிறார், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னே உங்கள் கோபம் தனியே கடவுது, இறங்கிரு, ஒப்புரவாயிரு, ஒன்றாயிரு. ஆண்டவர் சொன்னபடி, ஆண்டவர் இணைத்த இந்த உடல் ஓர் உடலா இருக்கட்டும், ஒரே மாம்சமா இருக்கட்டும்,
ஒரே சரீரமா இருக்கட்டும், ஒரே மனமா இருக்கட்டும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அது உன் படுக்கையில காட்டு. வெளியே எல்லாருக்கும் மத்தியில ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி காமிச்சிட்டு அவன் அங்கிட்டு ஒரு ஆளு இங்கிட்டு ஒரு ஆளு கிடந்தா இடையில பிசாசு தான் இருப்பான். அவன் படுத்துருவான். பரிசுத்த ஆவியானவர் நம்ம நடுவில் இருக்கணும். வேற எந்த ஆவிகளும் இடையூறு பண்ணக்கூடாது. அசுத்த ஆவிகளால் தூண்டப்பட்டவர்கள் நம்மை பிரித்து விடக்கூடாது. அதுல ஜாக்கிரதையா இருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பிசாசு தந்திரம் உள்ளது. அது பிரிக்கிறதுக்கு பல முயற்சிகள் எடுக்கும். அந்த முயற்சிகளுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்ன செய்யக்கூடாது, பழி ஆயிடக்கூடாது. நாம பரிசுத்த ஆவியானவருக்கு தான் பழி ஆகணும். முப்புரி நூல் சீக்கிரம் வராது என்று பிரசங்கில ஒரு வார்த்தை இருக்கிறது. 3 நூல்கள் ஒன்றோடு ஒன்றாய் பின்னப்பட வேண்டும். ஒன்று கணவன், இன்னொன்று மனைவி, இன்னொன்று ஆராதிக்கிற கர்த்தருடைய அபிஷேகம் ஆவியானவர். இந்த 3 ஒன்றோடு ஒன்று பிணைந்து இருக்குமானால் யாரும் பிரிக்க முடியாது. முப்புரி நூல் சீக்கிரம் அறாது. ஆகவே இறைமக்கள் திருமண பந்தத்தில் ஈடுபடும் பொழுது கணவனும் மனைவியுமாக மட்டுமல்ல, கர்த்தரோடு இசைந்தவர்களாக, கர்த்தரால் இசைக்கப்பட்டவர்களாக முப்புரி நூலாக கட்டி எழுப்பப்பட வேண்டும் குடும்ப வாழ்க்கை. மல்கியா 2:15 சொல்லுது. என்ன சொல்லுது? அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். வாசிங்க. ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே. அப்ப பாருங்க, திருமண பந்தத்துல பிள்ளைகள் பிறக்கணும். என்ன பிள்ளைகள் பிறக்கணும்? என்ன பிள்ளைகள் சொல்லுங்க? கிறிஸ்தவர்களாகி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். திருமணம் பண்ணுனா பிள்ளைகள் பிறக்கணும். பிறந்தா அந்த பிள்ளைகள் பக்தி உள்ள பிள்ளைகளா வளரணும். அது வளர்க்கிற விதத்தை பொறுத்து இருக்கு. நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பிலே அப்படின்னு ஒரு திரைப்பட பாடல் இருக்கு. பக்தி உள்ள சந்ததி சிறு வயது தொடங்கி அவர்கள் விவரம் அறியும் அந்த வயது வரை பேரண்ட்ஸ் தான் பொறுப்பு. டீச்சர்ஸ் பொறுப்பான்னு சொல்லக்கூடாது. பள்ளியும் கல்லூரியும் அல்ல பொறுப்பு. பேரண்ட்ஸ் தான் பொறுப்பானவர்கள். பக்தியில வளர்க்கணும். கோடிக்கணக்கான ஆதாமை அவர் உண்டாக்கி இருக்க முடியும். கோடிக்கணக்கான ஏவாள்களை உண்டாக்கி இருக்க முடியும். அவங்க நாசியில ஊதி இருக்க முடியும். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. ஏன் அப்படி செய்யவில்லை? ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன். இதுதான் இறைவனுடைய சித்தம். சைடெல்லாம் வச்சுக்கிற கூடாது. அதெல்லாம் இருந்துச்சுன்னா மனம் திரும்பிடுங்க. போட்டுக்கிட்டு இணைகளை வச்சுக்கிற கூடாது. ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன். அதான் இறைவனுடைய திட்டம், சித்தம். இந்த சபை இறை சித்தம் செய்கிற சபை. அதனால்தான் ஒருவனை படைத்தார். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். அவரிடத்தில் ஆவி பரிபூரணமாக இருந்தது. கோடிக்கணக்கான ஆதாமுகளை படைத்து ஊதி இருக்கலாமே, நாசியில ஊதி இருக்கலாமே. ஏன் அப்படி செய்யல? ஒருத்திக்கு ஒருவன், ஒருவனுக்கு ஒருத்தி. இதை விட்டுட்டு கண்டதையெல்லாம் மேய்றாம்பாரு பிசாசு. அசுத்தாய் பிடிச்சவன். அவனுக்குள்ள இருக்கிற வேசித்தன ஆவி, விபச்சார ஆவி. அதனால மேய்ஞ்சுக்கிட்டே திரிவாங்க. இறைமகன், இறைமகன், இறைவனோடு இணைந்து வாழுகிறவர்கள், ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன் என்ற பிரமாணத்துக்கு கட்டுப்பட்டவர்கள். பிசாசு ஆசைகளை தூண்டலாம். பிசாசின் உடையவர்கள், பிசாசின் ஆவிய உடையவர்கள் தூண்டலாம். எவ்வளவுதான் தூண்டினாலும் அந்த தூண்டுதலின் பக்கம் போகாமல்
வசனத்தின் பக்கம், பரிசுத்தாவியருடைய பக்கம், பரிசுத்தவான்களின் பக்கம், சபையின் பக்கம், தேவ சித்தத்தின் பக்கம் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து ஓடுகிறவர் தான் உண்மையான இறை மக்கள். ஒருவனுக்கு ஒருத்திக்கு ஒருவன் மட்டும் இல்ல, அடுத்து பிள்ளைகளை பெற்றெடுக்கணும். குடியார பயலா பெற்றக்கூடாது. டாஸ்மாக் பக்கம் போறாங்கல்ல, இப்படிப்பட்ட பிள்ளைய நீ பெத்து வச்சுக்கிட்டு என் பிள்ளை என்ன புள்ள பெத்த புள்ள பெத்தால தண்ணி அடிக்கிறவன் வைக்கிறது, சண்டை போடுறவன், அருவா தூக்குறவன், சண்டை போடுறவன், இப்படிப்பட்டவர்களை பிறக்கக்கூடாது. ஏவாள் பெத்தா முதல்ல 2 புள்ள, 2 ஆம்பளை புள்ள. ஒருத்தருக்கு பேரு காயின், இன்னொருத்தருக்கு பேரு ஆபேல். 2 பேரும் கடவுளுடைய ஆலயத்துக்கு வர்றாங்க, சபைக்கு வர்றாங்க. இவனும் காணிக்கை செலுத்துறான், அவனும் காணிக்கை செலுத்துறான், அவனும் தொழுது கொள்றான், இவனும் தொழுது கொள்றான். ஒருதாய் மக்கள் தொழுதுட்டு வெளியே போறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையை போடுறாங்க, வெட்டுறாங்க, ரத்த கடாக்கி போறான். மூத்தவன் இளையவனை வெட்டிட்டான். அந்த மூத்தவனை பெற்றுட்டு அவ சொல்றா, கத்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன், கற்பத்தின் கடி கத்தரால் ஒரு சுதந்திரம். எல்லாம் நல்லா தான் இருக்கு. டயலாக் பண்ணலாயா, பேசலாம், பிரசங்கம் பண்ணலாம், வாழ்க்கையில ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். யூ ஆர் ஏ ட்ரூ கிறிஸ்டியன், ரியல் கிறிஸ்டியானிட்டி. எங்கே எங்கே என்று முழு உலகமும் கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறது, விசாரித்துக் கொண்டிருக்கிறது. இறைவனை எங்கே காணலாம், யார் மூலம் இறைவனை பார்க்கலாம்? அது தெரியாத நடத்துறான், இல்லை நடத்திடுவாங்களா? இறைவன் யார் என்ற அறிவு, ஒன்றான மெய் தேவனையும் அவர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன், பரலோக வாழ்க்கை. அதை விட்டுட்டு என்னென்னமோ செஞ்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தேவையா? இந்த செலவு தேவையா? இப்படிப்பட்ட நம்பிக்கையை மக்களுக்கு ஊட்டுவது அவசியமா? அது ஜீவனுள்ள நம்பிக்கையா? சத்தியத்தின்படி உள்ள நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எங்கே சத்தியம்? இயேசு மட்டும்தான் சத்தியம். எம்மதமும் சம்மதம் அல்ல, இயேசு மட்டும்தான் சம்மதம். ஏன்னா அவர் வழியாகத்தான் பரலோகத்தின் பிதா வெளிப்படுகிறார், அவர் மூலமாகத்தான் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுகிறார், அவர் மூலத்தான் சத்தியம் என்ற ஒன்று வெளிப்படுகிறது. நானே சத்தியம், பரலோகம் போவதற்கு நானே வழி. அந்த இயேசுவை விசுவாசிக்கல, நம்பல, ஏற்றுக்கொள்ளல, நடத்துறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இங்க மட்டும் பேசலையா, இந்தியா முழுவதும் பேசிட்டு வரேன். தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா முழுவதும் பேச. குஜராத்ல தான் ஓங்கி பேச. சூரத் பகுதியில அப்படி கத்துவேன், பயப்படுவாங்க. அப்படி போயிடுவேன். ஐயோ வந்து பிடிச்சிட்டு போயிடும், பிடிச்சிட்டு போனா போ, ஐயா கொண்டுருவாங்க, செத்தா பரலம் போ. என்னடா டேக்கிட் ஈஸி, பயந்துகிட்டு. எதுக்கு இந்த உலகத்தில் நீ வாழ்ற? ஒரு மெய் கிறிஸ்தவன் ஏயா வாழ்ற? இயேசுனாருக்கு சாட்சியா இருக்கிறது வாழணும். இந்த சிற்றின்பங்களை அனுபவிச்சு, இந்த உலக இன்பங்களை அனுபவிச்சு, இந்த உலகத்தில் பெரிய சாதனை படைக்கிற சாதனையாளர் வாழ்வதற்காக இறைவன் இயேசு சிலுவையிலே மரிக்கவில்லை. எதற்காக இயேசு சிலுவையிலே மரித்தார்? எதற்காக ரத்தம் சிந்தினார்? எதற்காக மரண வேதனைகளை அனுபவித்தார்? அவமானங்களையும் நிந்தனைகளையும் சுமந்தாரே. யாருக்காக? எதற்காக? உனக்காக, எனக்காக. விசுவாசிக்கிறியா? விசுவாசித்தால் நீ பரலோக வாழ்க்கையை பெற்றுக் கொள்வாய். வரணும்ல கிறிஸ்துட்ட. பக்தி உள்ள சந்ததியை பெறணும். திருமணம் ஆகிச்சு, குழந்தைகளை பெற்றெடுக்கணும். பெற்றெடுத்தால் அந்த பிள்ளைகள் பக்தி உள்ளவர்களாக மாறும். பரிசுத்தம் உள்ள வாழ்க்கையில் அவங்க வளரணும். சிற்றின்பங்கள்ல பிள்ளைகளை வளர்த்து பழகாதீங்க. நித்திய பேரின்பத்திலே பழக்குங்கள். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலதுபாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. விசுவாசத்திலே வளர வளர மோசே பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்தான். இந்த உலக இன்பங்களை அனுபவிப்பதை வெறுத்தான். அதைவிட இயேசுவை நிமித்தவர்கள் நிந்தையை, அவமானத்தை பாக்கியம் என்று கருதினான். அவன் அல்லவா விசுவாசி, அவன் அல்லவா விசுவாசத்திலே வளர்ந்து வந்தவன். வெறுக்க வேண்டியவர்களை வெறுப்பவன் தான் ரியல் கிறிஸ்டியன். உங்களையும் என்னையும்
வாக்குத்தத்த கிறிஸ்தவர்களாக, உண்மை கிறிஸ்தவர்களாக, பரலோக கிறிஸ்தவர்களாக, அகிலாண்டத்தையும் படைத்த இறைவனோடு இணைந்து வாழ்கிற கிறிஸ்தவர்களாக உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டார். அவர் தெரிந்து கொண்டார் என்பதை நம்மை அழைத்ததினாலே புரிந்து கொள்கிறோம். நம்மை அபிஷேகம் பண்ணினாலே அதில் உறுதிப்படுத்திக் கொள்கிறோம். நம்மை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி நம்மை உறுதிப்படுத்துகிறார். பரலோக வார்த்தைகள் இறங்கி நம்மை உறுதிப்படுத்துகிறது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே திருமணத்திற்கு ஆயத்தமா இருக்கிற பிள்ளைகள், திருமணம் செய்த பிள்ளைகள், கிறிஸ்தவர்களாக இருக்கிற பிள்ளைகள் புரிந்து கொள்வதற்காக, சிந்திப்பதற்காக இந்த திருமண நாளிலே சில வசனங்களை உங்களுக்கு முன்னே கொண்டு வர கர்த்தர் கிருபை செய்தார். கடைசியாக எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 27வது வசனம். கரைதிரி முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். இப்போ கணவன் மனைவி என்று இணைக்கப்படுகிறார். இந்த இப்ப வாசித்த வசனத்தை சபைக்கு எழுதிட்டு வர்றார். சபை புரிந்து கொள்வதற்காக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை எழுதிட்டு வருவார். ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும், புருஷன் எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும் எழுதிக்கிட்டே வந்துட்டு கீழே சொல்லுவாரு, இந்த ரகசியம் பெரியது, நான் புருஷன் மனைவியை பற்றி சொல்லலடா, இயேசுவுக்கு சபைக்கு இருக்கிற ஐக்கியத்தை புரிஞ்சு கொள்றதுக்காக எழுதிட்டு வரேன்டாம் பாரு. அது ஒரு பெரிய ரகசியம். இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இறை மக்கள், திருச்சபை மக்கள், ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள், இவர்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற லிங்க், தொடர்பு, இசைவு, இணைப்பு பெரிய ரகசியம். உலகத்துக்கு தெரியாது, ரட்சிக்கப்படாதவனுக்கு புரியாது, ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும் புரியக்கூடிய ஒரு ரகசியம். திருச்சபைக்குள்ளே கொண்டு வரப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் புரியக்கூடிய ரகசியம். ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாக வளர்ந்து நிற்கிறவர்களுக்கு மட்டும் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு ரகசியம். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். அப்போ சபை எப்படி இருக்கான்? கரை உள்ளதாக இருக்கான், திரை உள்ளதா இருக்கான், பிழை உள்ளதா இருக்கான். அப்படிப்பட்ட சபைய அவர் மனைவின்னு சொல்றாரு. அந்த அவருடைய மனைவியாகிய சபை கரைப்பட்டு விடுது, திரை உள்ளதா மாறுது, பிழை உள்ளதா மாறுது. டிவோர்ஸ் பண்றாரா? உன்னையும் என்னையும் கர்த்தர் டைவர்ஸ் பண்ணியிருக்காரா? ஐயா பண்ணியிருக்காரா? பண்ணுனா உன் நிலைமை என் நிலைமை என்ன? நாம் கரை உள்ளவர்கள், திரை உள்ளவர்கள், பிழை உள்ளவர்கள். ஆனாலும் அவர் அதை பொறுத்து கொண்டு, சகித்து கொண்டு, மன்னித்து 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 நம்மோடு கூட வாழ்கிறாரியா? ஏசுநாதரே நம்மோடு கூட வாழ்கிறார். இயேசு உயிர்த்தெழுந்து பரலோகத்தில் இருக்கார் நினைக்காத, நம்மோடு வாழ்கிறார். அவருடைய சபையாகிய மனைவியோடு வாழ்கிறார். அந்த மனைவி கிட்ட ஒரு கரை வந்துருச்சுன்னா, ஒரு பிழை வந்துருச்சுன்னா, ஒரு திரை வந்துருச்சுன்னா, ஒரு பரிசுத்த குறைவு வந்துருச்சுன்னா உடனே தள்ளி விட்டாரா? இல்லையே, சகித்துக் கொண்டு அன்பு செலுத்துகிறாரே, பொறுத்து கொண்டு அன்பு செலுத்துகிறாரே. இது போல மனைவியின் இடத்தில் பலமும் இருக்கும், பலவீனமும் இருக்கும். புருஷனிடத்தில் பலமும் இருக்கும், பலவீனமும் இருக்கும். எந்தெந்த பகுதியிலே பலவீனமாக இருக்கிறார் என்று மனைவி புருஷனை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். எந்தெந்த பகுதியில் பலமுள்ளவராக இருக்கிறார், ஞானத்தில், அறிவில், திறமையில், உழைப்பில், வருமானத்தில், எந்தெந்த பகுதியில பேச்சில், பார்வையில், எந்தெந்த பகுதியில் பலமா இருக்கிறார், எந்தெந்த பகுதியில் பலவீனமா இருக்கிறார் என்பதை மனைவி புரிந்து கொள்ள வேண்டும். இதே போல் புருஷன் மனைவியின் இடத்தில் இருக்கிற பலமான பகுதி, பலவீனமான பகுதி, ரெண்டையும் புரிந்து கொள்ளுகிற ஆற்றல் உள்ள இடத்தில் இருக்க வேண்டும். இப்படி இருவரும் இரு உடலாக இல்லாமல் ஒரே உடல், ஒரே மாம்சம், ஒரே சரீரம் என்று இயேசு சொல்வதை போல இருக்க வேண்டும். ஆக சபை கிறிஸ்துவின் மனைவி, ஆட்டுக்குட்டியாவுடைய மனைவியாக இந்த பூமியிலே வாழ்ந்தாலும் அந்த சபை இயேசு கிறிஸ்துவோடு வாழுகிற சபை, கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனோடு வாழ்கிற சபை. இந்த உலகமாகிய புருஷன், மாம்சமாகிய புருஷன், பிசாசாகிய புருஷன், சுயசித்தமாகிய புருஷன்,
இந்த புருஷர்களை தேடாமல் கிறிஸ்து என்ற ஒரே புருஷன், தேவ சித்தம் என்ற ஒரே புருஷன், சத்தியம் என்ற ஒரே புருஷனோடு இணைந்து வாழ்கிறதுதான் கிறிஸ்துவின் மனைவி. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அவளுக்கு சுத்தமும் பிரகாசமும் மெல்லியதுமான வஸ்திரம் தரப்பட்டது. கர்த்தர் நம்மை அலங்கரிப்பார். ஆண்டவர் நம்மகிட்ட என்ன குறை இருந்தாலும் அந்த கரையை கழுவுறாருலா இல்லையா? பிழைய மன்னிக்கிறாரா இல்லையா? காலங்கள் ஆக ஆக ஒரு சுருக்கம் உண்டாகும். துணிமணியை துவைச்சு முடிஞ்சு புளிச்ச உடனே ஒரு சுருக்கம் வருது இல்ல, அப்புறம் அயன் பாக்ஸ் வச்சு தேய்ச்சு அப்படி நிமித்திரமா இல்லையா? இது போல மனுஷன் வயசாக வயசாக பார்த்தீங்கன்னா அப்படியே சரீரத்துல சுருக்கம் வரும். அதான் திரை. அப்ப காலங்கள் ஆக ஆக கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு சுருக்கம், ஒரு தேக்கம் வரும். ஆனாலும் கர்த்தர் கூட இருந்து வாழ்றாரு. கரைப்பட்டுட்டாலும் அதை கழுவிட்டு நம்மளோட சேர்ந்து வாழ்றாரு. பிழை இருந்தாலும் அதை மன்னிச்சு நம்மளோட வாழ்றாரு இல்லையா? அவர் தாயா புருஷன், அவர் தாயா ஆட்டுக்குட்டியானவர். அவருக்கும் சபைக்கும் இப்படிப்பட்ட ஒரு உறவு இருக்கு. இது போல கணவனும் மனைவியும் இருக்க வேண்டும் என்று பவுலடியார் எழுதுகிறார். அதற்காகத்தான் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தை வேத வாசிப்பிலே வைக்கிறோம், 5ஆம் அதிகாரத்தை வேத வாசிப்பிலே வைக்கிறோம், 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தை நாம் வேத வாசிப்பிலே வைக்கிறோம். இப்ப மனைவியானவள் பலவீன பாண்டமாக இருக்கிறார். அவள் கர்ப்பப்பையை சுமக்கிறார். பிள்ளைகளுக்கு பால் கொடுக்கும் ஸ்தனத்தை சுமக்கிறார். இந்த 2 அவயவங்கள் ஆண்களுக்கு இல்லை, பெண்களுக்கு மட்டும் தரப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர்களை பலவீன பாண்டம் என்று வேதம் சொல்கிறது. அவர்கள் பலவீன பாண்டமாக இருப்பதினாலே, பலவீனர்களாக இருப்பதினாலே புருஷனானவன் அந்த இடத்துல தாங்கி போகணும், ஏந்தி போகணும், சுமந்து போகணும். புரியல? புருஷமாருக்கு என்ன வேணுமோ அதை அப்பப்ப அவ காய்ச்சலா இருக்காளா, அவ வியாதிப்பட்டு இருக்காளா, அவ பலவீனமா இருக்காளா, அவ டயர்டா இருக்காளா, அவ சாப்பிட்டாளா, குடிச்சாளா, அதை பத்தி கவலை இல்லை. எல்லாம் புருஷனா? எங்க உங்க வீட்டுக்காரரு? அது எங்கிட்டு போச்சோ தெரியாது, அகிரன் தான் அது. அப்படித்தானே சொல்லுவா. அப்படியே அவனுக்கு கோபம் வருது, வரக்கூடாதுல. சகித்து போ, விட்டு கொடுத்து போ, இறங்கி போ, பொறுத்து போ. நம்ம குடும்பத்துக்கு ஒரு கௌரவம் இருக்கு, ஹானரபிள் ஃபேமிலி. நம்ம கௌரவத்தை நாம தான் காக்கணும். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். உனக்கு உன் புருஷ வீட்டை கட்டு, உன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கட்டு. அதான் புத்தி. மற்றவங்க வீட்டை கட்டக்கூடாது, இங்கதான் கட்ட. அதான் புத்தி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கரை இருக்கலாம், திரை இருக்கலாம், பிழை இருக்கலாம், ஒருவருக்கொருவர் பலம் இருக்கலாம், ஒருவருக்கொருவர் பலவீனம் இருக்கலாம். நம்மள உள்ள டேலண்டா இருக்கலாம், மனைவி டேலண்டா இருக்கலாம். பொறாமப்படக்கூடாது. புருஷன் டேலண்டா இருந்தா மனைவி பொறாமப்படக்கூடாது. நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு எல்லாம் ஒண்ணுதான், ஓர் உடல் என்று தேவன் சொல்லுகிறார். அவர் தான் நம்ம இணைக்கிறார். அவர் தான் நமக்கு குடும்ப வாழ்க்கை தருகிறார். அவர் தான் நமக்கு பிள்ளைகளை தருகிறார். நம்ம குடும்பமாக கர்த்தரை ஆராதித்து பழக வேண்டும். அதிகாலை ஜெபம் வெரி இம்பார்ட்டன்ட். நாம எந்திரிக்கணும், நம்முடைய பிள்ளைகளை எழுப்பணும், தேவ சமூகத்தில் உட்கார வச்சு நல்லா பாடி சோத்திரம் பண்ண வைக்கணும், வேதத்தை வாசிக்கணும். இப்படி அதிகாலை ஜெபத்தில் இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருப்பார். இரவு நேரத்தில் தூங்க போறதுக்கு முன்னாடி தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டு அவரை பாடி ஆராதிச்சுட்டு தூங்கினா நல்ல சொப்பனங்கள் வரும், நல்ல தரிசனங்கள் வரும். இல்ல கடவுளை தேடாம ஜெபம் பண்ணாம ஆண்டவரை பாடி ஆராதிச்சு சோத்திரம் பண்ணாம நீ தூங்கினா அப்புறம் கண்ணை மூடணும்னு ஒரு சொப்பனத்துல சுடுகாடு தான் வரும். ஐயோ எரியுதியா? என்னடா எரியுது? புனை எரியறதா தெரியுதியா? தூங்க முடியலையா நிம்மதியா? எப்படி நீ தூங்குவ? நீ தேடுனியா கர்த்தரை? ஆண்டவரை பாடுனியா? ஆண்டவருக்கு சோத்திர பலி செலுத்தினியா? அந்த நாள் முழுவதும் உன்னை நடத்தினாரு, அந்த நாள் முழுவதும் உனக்கு நல்லவரா இருந்தாரு, உன்டைய வந்த பிள்ளைகள் எல்லாம் மன்னிச்சாரு, சகித்து கொண்டாரு, உன்னை இன்னும் அவருடைய பிள்ளையா உன்னை நடத்திட்டு போறாரு. அந்த அன்பு, அந்த நன்றி உணர்வுல நீ பாடு, ஆராதி, ஆண்டவருக்கு சோத்திர பலி செலுத்து. ராத்திரியும் செஞ்சுட்டு தூங்கு. அதிகாலையில் எழுந்தவுடன் அவர் மூஞ்சியில முடி. இந்த மூதேவி மூஞ்சியில முழிக்காத.
முதல்ல எழுந்த உடனே இந்த கண்ணை மூடி அந்த கண்ணை திறந்து அவர் மூஞ்சியில மொழி, அப்ப உனக்கு ஆசீர்வாதம் வரும். கழுத மூஞ்சில முழிக்க சொல்றான். அப்ப நாம கழுதையா இருந்தா அந்த மூஞ்சில முழிக்க சொல்லுவேன். அதுல முடிச்ச ஆசீர்வாதம் சொன்னா இவனும் முடிக்கிறான். அப்படி இல்ல, நம்ம ரட்சித்த ரட்சகருடைய முகத்துல முழிக்கணும். நம்முடைய சத்திய வேந்தருடைய முகத்துல முழிக்கணும். அதிகாலையில் எழுந்தவுடன் அவரை பாடணும், அவரை உயர்த்தணும், அவரை துதிக்கணும், அவருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தணும். அந்த நாள் முழுவதும் சமாதானமா இருக்குமியா. நீ வியாபாரத்துக்கு போ, தொழிலுக்கு போ, நீ உத்தியோகத்துக்கு போ, நீ கூலி வேலைக்கு போ, எங்க போனாலும் சரி நிம்மதியா போயிட்டு நிம்மதியா வருவ. அதிகாலையில் ஆண்டவரை தேடிப்பா. அவருடைய கிருபைகள் காலையோடு புதுசு புதுசு புதுசு. அப்படி தேவ கிருபையை பெற்று உங்கள் வாழ்க்கை தொடருமானால் வாழ்நாளெல்லாம் நிம்மதியாக இருப்பீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து நம்ம உடன்படிக்கைக்குள்ள திருமண தம்பதிகளை நாம நடத்த போறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, கொஞ்சம் எந்திரிச்சிங்களா? ஸ்டாண்டப். பரவாயில்ல, நல்லா இழுத்து முடித்தாளுங்க. என்ன நெட்டு உனக்கு முகம் தெரியாத அளவுக்கு இழுத்து மூடணுங்க. வாழ்க வளமுடு. ஏன்னா அவர் அதை ஓபன் பண்ணி விட்டுருவாரு. இன்னும் சிறிது நேரம் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த மணமகன் இஸ்ரேலும் இந்த மணமகள் ஜெனிட்டாவும் பெற்றோர்கள் பெரியவர்கள் மட்டுமல்ல, பரிசுத்தவான்கள் மட்டுமல்ல, இறைவனும் இது நிச்சயப்படுத்தினார் என்ற நிச்சயத்தோடு உங்களுக்கு முன்னே வந்திருக்கிறார்கள். இவர்கள் செய்ய போற உடன்படிக்கையில் ஐக்கியப்படுவதை காணவும், அவர்கள் சொல்ல போகிற பொருத்தனை வார்த்தைகள் வாக்குறுதிகளை கேட்கவும், தேவ சமூகத்தில் இருக்கிற நாம் அவருடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேல் தங்குவதற்காக ஜெபிக்கவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். திருமணமானது கிறிஸ்துவுக்கும் அவர் திருச்சபைக்கும் உள்ள ஐக்கியத்தை காட்டுகிறது. இது யாவருக்குள்ளும் கனமுள்ள ஒன்றாக இருக்கிறது. விவாகமானது பிரதானமாக ஸ்ரீ புருஷர் ஒருவரால் ஒருவர் பெற வேண்டிய ஆறுதலையும் அன்பையும் பெரும்படிக்கும் ஒருவருக்கொருவர் துணையாய் இருக்கும்படிக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. இரண்டாவதாக, வேசித்தனம் இல்லாமல் அவனவன் தன் தன் மனைவியையும் அவளவள் தன் தன் புருஷனையும் உடையவளாய் இருக்கும்படிக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. மூன்றாவதாக, தேவனுடைய சித்தத்தின்படி தேவனுடைய மகிமைக்காய் பிள்ளைகளை பெற்று தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படி தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. ஆகையால் இந்த திருமணத்தை நாம் அற்பமாய் எண்ணாமல், திருமணம் ஏற்படுத்தப்பட்ட காரணங்களை மனதில் கொண்டு பயபக்தியோடும் விவேகத்தோடும் தெளிந்த புத்தியுடனும் தெய்வ பயத்துடனும் இந்த திருமணத்தை நாம் செய்ய வேண்டும். கூடி வந்திருக்கிற உறவுகள், நட்புகள், திருச்சபை மக்கள், தலைவர்கள் யாவருக்கும் முன்பாகவும் ஒரு கேள்வி. இந்த இஸ்ரேல் ஜெனிட்டா இவர்கள் கணவனும் மனைவியுமாக சேரக்கூடாதபடிக்கு வேத ஒழுங்கின்படியும் அரசாங்க சட்டத்தின்படியும் இந்த திருமணத்தில் இணைக்கக்கூடாத நியாயமான காரணத்தை எவராகிலும் சொல்லக்கூடுமானால் இப்பொழுதே எழுத்தின் மூலம் அதை சொல்ல கடவர். இப்பொழுது சொல்லாவிட்டால் இனி எப்பொழுதும் சொல்லாதிருக்க கடவர். இஸ்ரேல் ஜெனிட்டா, உங்கள் இருவருக்கும் முன்பாக அதே கேள்வி. நீங்கள் வேத ஒழுங்கின்படியும் அரசாங்க சட்டத்தின்படியும் இந்த திருமண விவாகத்தில் சேர்க்கக்கூடாத நியாயமான காரணம் ஏதாகிலும் உண்டென்று உங்களுக்குள் அறிந்திருந்தால் சபையாருக்கு முன்பாக, கூடி வந்திருக்கிற எல்லாருக்கும் முன்பாக இப்பொழுதே எழுத்தின் மூலம் அறிவிக்க வேண்டும் என்று உங்கள் இருவருக்கும் கட்டளையிடுகிறேன்.
அப்படி ஏதாவது உண்டா? இல்ல பாஸ்டர். அங்க கொடுப்பா. உண்டாப்பா? சத்தமா சொல்லுப்பா, தலையாட்ட கூடாது. அதுவும் பார்த்துட்டு குழந்தை நெறி. இஸ்ரேலாகிய நீர் தேவ பிரமாணத்தின்படி பரிசுத்த திருமண நிலைமையில் ஒருமித்து வாழ ஜெனிட்டாவை உங்களுக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு சுகத்திலும் துக்கத்திலும் நேசித்து ஆதரித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் ஜெனிட்டாவுக்கே கணவனாயிருப்பீரா? பாஸ்டர்னு சேர்த்துதான் சொல்றாரு. Yeah.